வணக்கம். குட் ஈவினிங் சார். தொட்டனைத்தொரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தொரு அறிவு. ஸோ மை டியர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து கரண்ட் ஃபேக்ட்ஸ்ல இருந்து எப்படி யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கு நம்ம எழுதுறது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சப்சிக்வெண்ட் டு த நியூஸஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம் அட் 50 ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நியூஸ்ல இருந்து எப்படி மெயின்ஸ்க்கு நம்மள அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸாக்ட் ஃபேக்ட் ஆஃப் த டிஸ்கஷன் அப்படிங்கிறது தான். எஸ். ஸோ த நியூஸ் இஸ் தட் the Honorable Prime Minister Narendra Modi ji virtually creates வாழ்த்துறது. So during that Sikkim at 50 program, marking the 50th anniversary of the statehood of Sikkim, that means 16th May 1975. 1975ஆம் ஆண்டு மே 16ஆம் நாள் வந்து சிக்கிம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து இந்தியாவில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டேட் குட்டா நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அது இன்னைக்கு நடந்த 50 ஆண்டுகள் கழிச்சு 50 ஆண்டுகள் அந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு விஷ் வந்து ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து விர்ச்சுவலி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மீட்டிங்ல வந்து ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தட் சிக்கிம் தட் மீ நேம் இஸ் ஓம் பிரகாஷ் மத்தூர், அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சிக்கிம் நேம் இஸ் பிரேம் சிங் தமாங் ஆர் ஆல்சோ பிரசன்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சிக்கிம் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபேக்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ்க்கு வந்து இஷ்யூ அண்ட் டிஸ்பியூட்டை வந்து எலாபரேஷனாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒய் வி கால்டு தட் ஸ்டேட் கோட், ஏன் அதை நம்ம ஸ்டேட் கோட்னு சொல்கிறோம். ஸோ பை வே ஆஃப் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரி இருந்தது. பட் அஸ் ஆஃப் நவ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 28 ஸ்டேட் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அப்போ சில ஸ்டேட்ஸை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம், சில ஸ்டேட்ஸ் வந்து ரெண்டா டிவைட் பண்ணி ரீநேம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய சப்சிக்வெண்ட் நிறைய நடந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ இதுக்கப்புறம் ஒரு சிக்கிம், கோவா இது மாதிரி சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இது அப்பார்ட் ஃப்ரம் தட் யூனியன் ஆஃப் தட் இந்தியாவா இருந்தது. பட் சப்சிக்வெண்டா நம்ம 1956க்கு அப்புறம் அதை இந்தியாவோட ஒரு மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஸ்டேட் குட் பட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சிக்கிம் சொல்றோமோ அதே மாதிரி தெலுங்கானா, எப்படி ஆந்திரா வந்து தெலுங்கானா தனியாக பிரிச்சாங்களே ஸ்டேட் கோட், இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட் கோட் இருக்கும் அப்படிங்கிறது தான். எஸ்பெஷலி ஸோ நார்த் ஈஸ்ட் பிளான்டியை பொறுத்த வரைக்கும் மேகாலயா, அசாம், ஸோ திரிபுரா, ஸோ சிக்கிம் இந்த மாதிரி சைட்ஸை வந்து ஸ்டேட் கோட் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஃபேக்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நம்பர் ஒன். செகண்ட் ஒன், நிறைய டிஸ்பியூட்டை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த டிஸ்பியூட்டை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணவும் முடியும். ஸோ அதனால இந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் ஆஃப் தட் இன் இந்தியா இஸ் மோஸ்ட் ரெலவென்ட் ஃபேக்ட் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். எஸ். மை ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் என்ன டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாட் அபவுட் தட் பிரைமரி ஃபேக்ட். சிக்கிமை பொறுத்த வரைக்கும் என்னங்க ஒன்றும் இல்லைங்க, சிக்கிம் அப்படிங்கிற ஒரு மாநிலம் வந்து ஸ்டேட் குட் ஆயிடுச்சுங்க 1975ஆம் ஆண்டு. ஸோ அதை நினைவுபடுத்துற விதமா 50 ஆண்டுகள் ஆச்சு. டு 1975 நவ் இஸ் 2025. ஸோ 50 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ 50th anniversary வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அது ரிலேட்டட் ஃபேக்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் மெரிட்ஸ் இன் டு தட் சிக்கிம், so we have to discuss some historical view. So what is the reason why blatantly Sikkim has been incorporated into the Union of India அப்படிங்கிறதா, ஏன் கால தாமதமா, ஏன் லேட்டா 1975ல சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஆரம்ப காலங்களில் 1949, I'm sorry, 1947, 1949, 1915 and 1950s subsequent era வந்து நிறைய incorporations and separation of the states வந்து நடந்துட்டே இருந்தது. பட் ஒய் பிளேட்டட் ஒய் திஸ் டிலே அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ஸோ வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் தட் ஹிஸ்டாரிக்கல் வியூ வித் ரெஸ்பெக்ட் தட் சிக்கிம், த ஸ்டேட் ஆஃப் சிக்கிம் அப்படிங்கிறது தான். இது ஒரு நல்ல சப்ஜெக்ட், பொறுமையாக கேட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாம்கியால் டினஸ்டி, ஸோ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தட் சிக்கிம் இந்த இயர் ஆஃப் 17th century. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைக்வைஸ் கிங் ஸோ சாக்கியால், ஸோ சோக்கியால் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தான் சப்சிக்வெண்ட் த ரூலர், ஸோ த கிங் ஆஃப் தட் ரூலர் ஆஃப் தட் சிக்கிம் ஸ்டேட் அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலா சிக்கிம் வாஸ் தட் ஸோ லைக்வைஸ் மொனார்கி, தட் மீன் என்ன அப்படின்னா பரம்பரையா அதுல அவங்க இருந்துட்டு வருவாங்க. ஸோ மன்னராட்சி மாதிரி லைக் முடியாட்சி மாதிரி. ஸோ மொனார்கி சிஸ்டம் தான் அது இருந்தது. ஸோ லைக்வைஸ் இட் வாஸ் ஃபார்ம்டு பை தட் நாம்கியால் டினஸ்டி, பட் இட் வாஸ் சப்சிக்வெண்ட் ரூல்டு பை தட் சவுக்கியால், கிங் ஆஃப் சவுக்கியால். இந்த கிங் ஆஃப் சவுக்கியால் என்ன சொல்றோம் அப்படின்னா புத்த மதகுரு மன்னர்னு இவங்களை நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களால இது ஆளப்பட்ட ஒரு பகுதி. பெரும்பாலும் சிக்கிம்ல பாத்தீங்கன்னா இந்துக்களும் இருப்பாங்க,
ஸோ பை வே ஆஃப் தட், ஸோ வஜ்ராயன புத்தா, ஸோ புத்தால இன்னொரு பாட்டு இருக்கு, வஜ்ராயனான்னு பாட்டு இருக்கு. ஸோ புத்த மதத்தை தழுவுறவங்களும் இருக்காங்க, இந்து மதத்தை தழுவுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆரம்ப காலங்களில் சிக்கிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொனார்கி சைட் ஆஃப் தட். ஸோ ஒரு மொனார்கியா செயல்பட்டுட்டே இருக்காங்க ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் 1642 டு 1975, 1975 வரைக்கும். 1975 வந்து நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிஃபோர் ரிபப்ளிக் அண்ட் ஆஃப்டர் ரிபப்ளிக். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் சர்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இரும்பு கரம் கொண்டு அனைத்து மாகாணங்களையும் இணைத்தார் இல்லையா? ஸோ சே அகைன் தே ஹேவ் ட்ரை டு அட்டாச் தட் சிக்கிம் ஸ்டேட். பட் அங்கே என்ன டிஸ்பியூட் அப்படிங்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் வியூ. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேரண்டி அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொடெக்டர், ஸோ ஒரு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு மொதல் கொடுக்குறோம் இல்லை. ஏன் அப்படின்னா தே வாண்ட் தேர் அட்டானமஸ். ஸோ அவங்க வந்து தன்னுடைய அட்டானமஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாமல், ஸோ தே ஹாவ் டு செப்பரேஷன் ஆஃப் தட், ஒரு அட்டானமஸ் பாடிஸ் மாதிரி அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டிசைராக இருந்து ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் த இட் செல்ஃப். ஸோ பட் சப்சிக்வெண்ட் நிறைய ஒரு இஷ்யூஸ் அங்கே ரைஸ் ஆனதுனால இப்போ சிக்கிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரீட்டி ஆஃப் தம்லாங் சொல்லலாம் 1861, 1861. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்டேட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவில் மாத்துறாங்க. முதல்ல இது வந்து பிரிட்டிஷோட சைட்ஸ்க்கு உள்ள வருது. பிரிட்டிஷ் வரும்போது என்ன சொல்றோம் இல்லையா, ஸோ ஒரு ஆம், சமஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ பரோடா சமஸ்தானம்னு சொல்ற மாதிரி சிக்கிம் வந்து ஒரு பிரிட்டிஷ் பீரியட்ல சமஸ்தானமா இருந்தது. சமஸ்தானம் அப்படின்னா எல்லா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இவங்களுக்கும் பொருந்தும். இவங்களுக்குன்னு சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம மெட்ராஸ், பாம்பே இந்த மாதிரி பிரசன்ஸ்ல வந்து என்டையர் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிட்டிஷ் ரூல்ல இருந்தது. பட் சிக்கிமை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்தானம், அதனால முதலே அவங்க அடிபணிஞ்சிட்டாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ சில ரைட்ஸ் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிக்கிமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ஒரு இது ப்ரொடக்டட் ஸ்டேட்டா தான் நம்ம அதை பார்க்குறோம் சிக்கிமை பொறுத்த வரைக்கும் பை வே ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் தம்லாங். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கல்கத்தா கன்வென்ஷன் சொல்லுவாங்க. கல்கத்தா கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா 1890. ஸோ இப்போ நம்ம பிரிட்டிஷோட பீரியட்ல தான் இருக்கும். இந்த பீரியட்ல தான் என்ன பண்றோம் அப்படின்னா, டீ மார்க்கெட் த சிக்கிம் திபெத் பார்டர். இப்போ நீங்க இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் வித் மேப். ஸோ மேப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த லொகேஷன் இஸ் சப்போர்ட் சிக்கிம் எங்கே இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சிக்கிம் இஸ் த ஸ்டேட் இன் நார்த் ஈஸ்டர்ன் இன் இந்தியா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதனோட நார்த் ஈஸ்டர்ன்ல, அதாவது சிக்கிமோட நார்த் ஈஸ்டர்ன்ல டிபெத் அட்டானமஸ் ரீஜன் சொல்றோம். ஏன் இது டிபெத் அட்டானமஸ் ரீஜன் சொல்றோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம சிக்கிம் வந்து நம்ம அட்டானமஸ் சொல்றோமோ அதே போல சைனால, ஸோ சைனாவோட நம்ம என்ன சொல்றோம், டிபெட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த சைனான்னு சொல்றோம். ஸோ பட் இருந்தாலும் டிபெட் அட்டானமஸ் ரீஜனாக தான் சைனால இருக்கு அப்படிங்கிறது தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவரனிட்டியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தீபத் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தட் சைனான்னு சொல்றாங்க. பட் ஹிஸ்டாரிக்கல் வியூ அண்ட் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது தீபத் இஸ் அட்டானமஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த சைனா. எப்படி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிஸ்பியூட் நமக்கு இருக்கோ அதே மாதிரி சைனாக்குள்ளேயும் தீபத் அண்ட் சைனா வந்து டிஸ்பியூட் இருக்கு. ஸோ தனிநாடு வேணும்னு அவங்களும் கேட்குறாங்க. பட் வந்து சில ரைட்ஸ் வந்து கொடுக்கப்படலை. ஸோ அதனால அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்து வந்து இன்னும் அது சீனாவோட ஒரு பார்ட்டாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. பட் தனியாக கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் டிஸ்பியூட். இது வந்து சைனா வெர்சஸ் தீபத். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிக்கிமும் தீபத்துக்கும் நிறைய பார்டர் டிஸ்பியூட் வர ஆரம்பிச்சது. ஸோ அதனாலதான் 1890 என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பிரிட்டனோட சமஸ்தானமா இருக்கிறதுனால 1890 என்ன பண்றாங்கன்னா, மெக்மோகன் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் லேர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்டர் டிஸ்பியூட்டை கொஞ்சம் ரெசால்வ் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ தீபத்தோட சிக்கிமோட நார்த் ஈஸ்டர்ன்ல, ஸோ இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா தீபத் அட்டானமஸ் தட் மீன் தீபத் இருக்குங்க. அதே மாதிரி சிக்கிமோட ஈஸ்ட் சைடு வந்து பூட்டான், சிக்கிமோட வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா நேபாளோட ஒரு ப்ரொவின்ஸ் பார்த்தீங்கன்னா கோசி அப்படிங்கிற சைட்ஸ் ப்ரொவின்ஸாக இருக்கும். மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சிக்கிமோட ஸோ வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்கு பக்கம், மேற்கு வெஸ்ட்ல நேபாள் இருக்கும். நேபாளோட எக்ஸாக்ட் சைட் பார்த்தீங்கன்னா காஷி ஆர் கோஷி. ஸோ கோஷி ப்ரொவின்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ சிக்கிமோட சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தட் சிக்கிம். ஸோ நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ தீபத் சொல்றோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா பூட்டான். நீங்க மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் வந்து நேபாள், அதே மாதிரி சவுத் வந்து வெஸ்ட் பெங்கால் நம்ம சொல்றோம். இதுதான் அதோட ஜாகிரபிக்கல் ஃபேக்டர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா,
ஹிஸ்டாரிக்கல் அனலிட்டிக்கலை டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது போல 1890 வந்து என்ன பண்றாங்கன்னா the line has been demarcated. ஒரு எல்லையில முடிவு பண்றாங்க, இதுதான் தீபத்தோட எல்லை, இதுதான் சிக்கிமோட எல்லைன்னு முடிவு பண்றாங்க. ஸோ இங்க இருந்து தான் நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆரம்பிக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ சிக்கிம் அண்ட் திபெத் டிஸ்பியூட் எப்படி மாறுது அப்படின்னா, லேட்டர் நம்ம என்ன பண்றோம், சிக்கிமை நம்ம வந்து இந்தியாவோட இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம். திபெத் ஹாஸ் பின் அசோசியேட்டட் வித் தட் சைனா, அதனால இந்தியா சைனா வாரம் லேட்டரா கன்ஃபிளிக்ட் ஆகும். ஸோ பிஃபோர் தட் இப்போ 1890 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் டிமார்க்கெட்டட். ஸோ சிக்கிம் திபெத் பார்டர் நம்ம போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1950 என்ன பண்றோம், நம்ம பிரிட்டிஷ் இந்தியா இல்லை. ஸோ அன்னைக்கு இருந்ததுனால அது ஸோ ப்ரொடக்டர் ஸ்டேட் ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த மாதிரி 1950 வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்தோ சிக்கிம் ட்ரீட்டின்னு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றோம். சர்தார் வல்லபாய் படேல், நேருஜி. ஸோ இந்தோ சிக்கிம் ட்ரீட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ சிக்கிம் இஸ் an இந்தியன் ப்ரொடக்டரேட். எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவில் அவங்க இருந்தாங்களோ அதே மாதிரி இனிமேல் இந்தியாவில் ஒரு ப்ரொடக்டரேட் சைட்டா அவங்க இருப்பாங்க. அதாவது இந்தியாவோட பாதுகாப்புல அவங்க இருப்பாங்க. அப்படி என்ன கண்ட்ரோல், அப்படி கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஸோ டிஃபென்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆல் ஆர் வெஸ்டட் இன் டு தட் இந்தியன். ஸோ இந்தியன் கண்ட்ரி, யூனியன் ஆஃப் த இந்தியன். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட்ல வந்துடும். பட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் இன்டர்னல் அட்டானமி மட்டும் சிக்கிம் இருக்கும். அதாவது உள்கட்டமைப்புகள் மட்டும் சிக்கிம் சார்ந்து இருக்கும். அதுல வந்து ஒரு ஜெனரல் லா வந்து நம்ம பாஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ ஆர்டிகல் 371 சப்ளாஸ் எஃப்ல வந்து நம்ம ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா சிக்கிம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது திஸ் த ஃபேக்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல இது வந்து இந்தோ சைனா வராது மாறுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பிலீவ் தட் வென் தி மெக்மோகன் லைன் வாஸ் ட்ரான் இந்த 1914, 1914 மெக்மோகன் லைன் ட்ரா பண்றாங்க. அட் த டைம் திபெத் வாஸ் நாட் ரூல்டு பை சைனா. திஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வைல் மெக்மோகன் லைன் வாஸ் ட்ரான், ஸோ திபெத் இஸ் நாட் part Tibet is not ruled by China. At the same time, the China has objected that stand-off in India and stated என்ன சொல்றாங்க அப்படின்னா, so China has never considered Tibet as an independent country. அது ஒரு independent country அல்ல. So does not accept that McMahon line. So the line of control, the LAC ன்னு சொல்ல லைன் ஆஃப் கண்ட்ரோல் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திபெத் இஸ் அன் ஒன் அசோசியேட் சைட்ஸ் ஆஃப் தட் சைனா அப்படிங்கிறது தான். தீபத்தும் சைனாவோட ஒரு பகுதி, அது தனிநாடு கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த பார்டர் டிஸ்பியூட் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்கிம் அண்ட் தீபத்துடைய பார்டர் டிஸ்பியூட் வந்து இஸ் எக்ஸ்டெண்டட் இன் டு தட் இந்தியா அண்ட் சைனா. ஸோ இந்தியா அண்ட் சைனாவோட டிஸ்பியூட்டா அது மாறுது. ஸோ இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆரம்பிச்சு ஸோ ஹரியானா, ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ், ஸோ உத்தராஞ்சல், ஸோ நேபாள் பார்ட் வந்துருது. ஸோ அதுக்கப்புறம் சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல நிறைய இடங்கள்ல நமக்கும் சைனாவுக்கும் சில டிஸ்பியூட் இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு தட் பார்டர் டிஸ்பியூட் இருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ஷய் செயின் நம்ம ஒரு வார் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1962 1962 இந்தியா சைனா வார் 1962 அக்ஷய் செயின் சொல்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1967 1967 என்ன சொல்றோம்னா, ஸோ நதுல்லான்னு சொல்றோம். நதுல்லா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த நதுலா இஸ் தட் மீன் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எதுக்கு நடுவில் இருக்கு அப்படின்னா, ஸோ சிக்கிமுக்கும் அண்ட் சாரி சிக்கிம் அண்ட் தீபத் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. ஸோ அதனால 1967 செகண்ட் சைனா வார் வருது வித் இந்தியா கூட. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் நதுலா பார்டர் இல்லை. அதே மாதிரி 2017 ரீசெண்டா இப்போ மோடிஜி அவங்களோட டீம்ல கூட இந்த ஆட்சியில கூட சோ டாக்லாம் அப்படின்னு சொல்றோம். டாக்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம், தீபத், பூட்டான் ஆகிய ஒட்டிய பகுதி. சிக்கிம், தீபத், பூட்டான் மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சிக்கிம், தீபத் அண்ட் பூட்டான் இந்த சைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான். அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா டோக்லாம். ஸோ இந்த டோக்லாம் சைட்ஸ்ல கூட இந்தியா அண்ட் சைனா ஸோ 2017 கூட இஷ்யூ நடந்தது. வார் வந்துடும் நினைச்சோம், ஓரளவு அது ரிசால்வ் ஆயிடுச்சு. பேச்சுவார்த்தையில இன்னும் ரெண்டு படைகளும் அந்தந்த பவுண்டரிஸ்ல வந்து ஆர்மியை வந்து அசோசியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். எப்படி நம்ம சைனாவில் சில டிஸ்பியூட் இருக்கோ அதே மாதிரி சாரி பாகிஸ்தானுக்குள்ள சில டிஸ்பியூட் இருக்கும், அதே மாதிரி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சைனாவுடைய டிஸ்பியூட் இருக்கு. எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து சிக்கிம் அப்படிங்கிற சைடை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த காலகட்டங்களில் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஸோ 1950 என்ன சொல்றோம்னா ப்ரொடக்டர் ஆஃப் தட் இந்தியா இஸ் அண்ட் ப்ரொடக்டர் இஸ் அ ப்ரொடக்டர் ஸ்டேட் சொல்றோம். ஸோ சிக்கிமோட ஒரு பாதுகாவலராக கூடிய ஒரு ஸ்டேட்டை வந்து இந்தியா நம்ம எடுத்துக்கிறோம். பட்
1973ல அங்க என்ன அரைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, வாட் இஸ் த ரீசன் ஒய் இந்தியா அடாப்டட், வாட் இஸ் த ரீசன் ஒய் இந்தியா மெர்ஜ் சிக்கிம் இன் இந்தியா இன்டு த 22nd ஸ்டேட் ஆஃப் இந்தியா, 22வது மாநிலமா ஏன் இந்தியாவில் அதை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா 1973ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அரசு தட் மீன் மொனார்கி ஆட்சியை எதிர்த்து ஸோ ஒரு பெரிய ரிவோல்ட் நடக்குது, பெரிய கலவரம் நடக்குது. ஸோ அந்த சப்சிக்வெண்ட் டு தட் 1975ல வந்து என்ன பண்றோம்னா, ஸோ இந்தியா சப்போர்ட் பண்றோம். அதனால அங்க ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. வாக்கெடுப்புல 97%, ஸோ நியர் அபவுட் 97% மக்கள் வந்து இந்தியா கூட மெர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இதே மாதிரி ஜம்முலயே ஒரு இஷ்யூ இருக்கும், ஆனா வாக்கெடுப்பு கடைசியாக நடத்திருக்க மாட்டோம். ஸோ அப்ப இங்க வந்து வாக்கெடுப்பு நடத்துறோம். ஸோ ஜம்மு காஷ்மீர் வாக்கெடுப்பு நடத்த வாய்ப்பே இல்லாம இருந்தது, பட் இங்க நடத்தியாச்சு. ஸோ மக்கள் 97% வந்து இந்தியா கூட தான் சிக்கிம் வந்து மெர்ஜ் பண்ண டிசைட் விரும்பினதுனால நம்ம 1975ல சிக்கிமை 22வது மாநிலமா இந்தியாவில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா. சரிங்க, திஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். So Sikkim is one of the monarchy state. So later that it was designated as that protective state of East India, British rule. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 1950க்கு அப்புறம் சிக்கிம் இஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். ஐம் சாரி, இந்தியா இஸ் தி ப்ரொடக்டிவ் ஸ்டேட் டு சிக்கிம் அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க, ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கான்ஸ்டியூஷனல் ஃபேக்ட் என்ன, கான்ஸ்டியூஷனல் ஃபேக்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்ட் நம்பர் 1 ஆர்டிகல் 1 to 4 has been clearly explained with respect to that union territory and its name and its boundaries. அதே மாதிரி ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3 and ஆர்டிகல் 4 எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸோ அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் ஆன் அட்மிஷன் ஆர் செபரேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3 and 4 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நார்மலா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்டேட்டை ரெண்டா பிரிக்கிறோம். ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு செப்பரேஷன் பண்ணது போல ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸை ரெண்டா பிரிக்கணும், ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணுவோம். புதுசா ஒரு ஸ்டேட்டை நம்ம இன்கார்பரேட் பண்ண போறோம்னா ஆர்டிகல் 2 யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ சிக்கிம் வந்து 1975 வரைக்கும் அட்டானமஸ் ஸ்டேட்டா தான் இருந்திருக்கு. ஸோ ஃப்ரம் இயர் 1950, 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைக்குது. 1950க்குள்ள இந்தியா ரிபப்ளிக் அனௌன்ஸ் பண்றோம். ஃப்ரம் 1950ல இருந்து 1975 வரைக்கும் சிக்கிம் இஸ் தட் ப்ரொடக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. 1975ல நம்ம என்ன பண்றோம்னா அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தட் மீன் 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974, 35வது சட்ட திருத்தம். இது என்ன சொல்றோம் அப்படின்னா, த ஸ்டேட்டஸ் ஆஃப் த சிக்கிம் as that protected state was terminated and Sikkim was given as the status of associate state of India ன்னு சொல்றோம். 1974ல நம்ம முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ப்ரொடக்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிட்டு, ஸோ அசோசியேட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம என்ன பண்றோம், சிக்கிம் கொடுக்குறோம். அந்த வெரி சப்சிக்வெண்ட் டு த இயர், ஏன்னா அதுக்கப்புறம் தான் அங்கே வாக்கெடுப்பு நடக்குது. சப்சிக்வெண்ட் டு த இயர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இட் மேட் சிக்கிம் எ ஃபுல் ஃபிளெஜ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. ஒரு முழு மாநிலமா நம்ம 36 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 1975ல நம்ம இன்கார்பரேட் பண்ணிடுறோம். ஸோ அது மட்டும் இல்ல, கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் நம்பர் 371 சப்ளாஸ் எஃப் நம்ம கிரியேட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோம் சிக்கிம்க்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி ஆர்டிகல் கிராண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அண்ட் பிரிவிலேஜஸ் டு தட் ரெசிடென்ட் ஆஃப் த சிக்கிம். ஸோ பாதுகாப்பையும் பிரிவிலேஜ் சலுகைகளையும் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் தி எக்ஸம்ஷன் ஃப்ரம் த இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ்ல இருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு உண்டு சிக்கிமை பொறுத்தவரை இல்லையா. ஸோ அதனாலதான் ஆர்டிகல் நம்பர் 371 சப்ளாஸ் எஃப் நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸம்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பாத்தீங்கன்னா செக்ஷன் 10 சப்ளாஸ் 26 ட்ரிபிள் ஏ ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து எம்பவர் ஸோ ஃபார் எக்ஸம்ஷன் ஃபார் த ரெசிடென்ட் டு தட் சிக்கிம் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்ல, இப்போ சிக்கிமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1975ல நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டேட் கூட்டா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எப்போ உங்க ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா 1977ல. ஸோ எலெக்ஷன்ல வந்து ஜெனரல் எலெக்ஷன்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சிக்கிமை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 1 லோக்சபா சீட்ஸ், அதே மாதிரி ராஜ்யசபா சீட்ஸும் ஒரே ஒரு சீட்ஸ் மட்டும்தான். ஆனா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் 32 சீட்ஸ் அவங்க கொடுத்துருக்கோம். 32 சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 32, 12 சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் பிஎல் கம்யூனிட்டி, அதே மாதிரி 2 சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், அதே மாதிரி ஷாங்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 சீட் ஹேஸ் பீன் ரிசர்வ்டு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் சிக்கிம் அப்படிங்கிறது தான் சம் லெஜிஸ்லேட்டிவ். அப்போ கான்ஸ்டியூஷனல் வியூ பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் நம்பர் 371 சப்ளாஸ் எஃப், அதே மாதிரி பாத்தீங்கன்னா லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஸோ 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974
ஸோ 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975, அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 10 சப்ளாஸ் 26 ட்ரிபிள் ஏ. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் சீட்ஸ் என்ன, லோக்சபா ராஜ்யசபாக்கு என்ன ரிசர்வேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ த கான்ஸ்டிடியூஷனலி, ஸோ த சிக்கிம் ஹாஸ் பின் கிராண்டட் வித் ஸ்டேட்ஹுட் இன்டு இந்தியா. ஸோ ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டேட்டா இந்தியாவில் அது மாறுது அப்படிங்கிறது தான். ஸோ till now we have discussed about the historical view, and the second part is that constitutional view. So the final touch is that என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, what about that is the primary fact. எடுத்தோன்னே ஆக்சுவலி இதான் டிஸ்கஸ் நம்ம பண்ணியிருக்கணும், பட் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா புரியணும் அப்படிங்கிறதுனால ஐ ஹவ் டிஸ்கஸ் வித் யூ ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டியூஷனல் வியூ. யூபிஎஸ்சி மெயின்ஸ் நம்ம இப்படி தான் குவாட் பண்ணி எழுதலாம். ஸோ எப்படி எழுதலாம்னா, ஒரு ஃபேக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதுறோம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் ஆஃப் கொஸ்டின் தான் டைரக்ட் பதில் சொல்லலாம். அல்லது மெயின்ஸ் டிஸ்கிரிப்டா வேணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் வியூ குவாட் பண்ணலாம், ஹிஸ்டாரிக்கல் வியூ குவாட் பண்ணலாம். நிறைய டேட்டா ஃபேக்டை வந்து நம்ம எக்ஸாக்டா குவாட் பண்ணா யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஞ்சம் மோர் தென் மார்க் கிடைக்க சான்சஸா இருக்கும். அப்போ நம்ம கண்டிப்பா ஃபேக்ட் வேணும். எதையும் 19 யூபிஎஸ்சி என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது இல்லையா, கொஞ்சம் ஃபேக்ட் சொல்லணும் இல்லையா. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். த பிரைமரி ஃபேக்ட் ஆஃப் சிக்கிம் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, பீப்புள் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர், ஹிஸ்டாரிக்கல், கான்ஸ்டியூஷனல் ஃபேக்டர், இவ்வளவுதாங்க. இப்போ கான்ஸ்டியூஷனல் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் டீடைலா கான்ஸ்டியூஷனல் வியூ நம்ம சொல்றோம். கான்ஸ்டியூஷனல் வியூ மெயின்ஸ்க்கு எழுதுனா நம்ம ஃபேக்ட் எப்படி சொல்லலாம், ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 371 சப்ளாஸ் எஃப், அதே மாதிரி 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974, 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975, I'm sorry 1974, 1975. இதெல்லாம் ஃபேக்ட், இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் வியூல ஃபேக்டா பார்க்கிறோம். அதே மாதிரி பிரைமரி ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, சிக்கிம் இஸ் தட் லீஸ்ட் பாப்புலேஷன், ரொம்ப குறைந்த மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு பகுதி நம்ம சொல்றோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் அமாங் த இந்தியன் ஸ்டேட். இந்தியன் ஸ்டேட் இப்போ 28 ஸ்டேட்ஸ் இருக்குங்க. இந்த 28 ஸ்டேட்லேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம சொல்றோம் செகண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எதுவா இருக்கும், டவுட்டே வேண்டாம், கோவா தான். ஸோ கோவா முதல் யூனியன் டெரிட்டரியா இருக்கும். அப்போ ஸ்டேட் குட்டா நம்ம வந்து ஸ்டேட் குட்டா ஃபுல் பிளேஜ் ஸ்டேட் குட்டா நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்னா கோவா சொல்லலாம். அந்த செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா சிக்கிம். ஸோ அதே மாதிரி சிக்கிமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீஸ்ட் பாப்புலேஷன், ரொம்ப கம்மியான மக்கள் தொகை கூடிய ஒரு மாநிலம் கேட்டா சிக்கிம் தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சிக்கிம் இஸ் வெரி நோட்டபிள் ஃபார் இட்ஸ் பயோடிவர்சிட்டி, பல்லுயிர் தன்மை நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஸோ அல்பைன் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், மலைத்துறை சார்ந்த அல்பைன் அண்ட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட்ஸ், ஒரு ஒரு மிதமான ஒரு தட்பவெப்பநிலை அங்கே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்ல, ஸோ சிக்கிமை பொறுத்த வரைக்கும் ஸோ த வேர்ல்டு தேர்ட் ஹையஸ்ட் இன் எர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப உலகத்திலும் ஒரு மூன்றாவது மிக உயர்ந்த மலைன்னு கேட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ கஞ்சன்ஜங்கா. ஸோ கஞ்சன்ஜங்கா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் த ஹையஸ்ட் பீக் இன் இந்தியான்னு கேட்டா கஞ்சன்ஜங்கா. வேர்ல்டுல இட் இஸ் அன் தேர்ட் பிளேஸ். கஞ்சன்ஜங்கா எங்க தான் இருக்கு அப்படின்னா சிக்கிம். அதோட கேபிட்டல், சிக்கிமோட கேபிட்டல் எங்கன்னு பாத்தீங்கன்னா காங்டாக். காங்டாக்ல தான் கஞ்சன்ஜங்காவும் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஸோ கஞ்சன்ஜங்கா இஸ் ப்ரொமோட்டட் இஸ் அ நேஷனல் பார்க். இஸ் ஆல்சோ தட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் நம்ம சொல்றோம். இது எப்போ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா நம்ம அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2016, 2016 தான். நம்ம 2016 தான் இன்னொரு ஃபேக்டர் டிஸ்கஸ் பண்றோம். என்ன டிஸ்கஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, ஸோ இஸ் தட் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட் நம்ம ஒரு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஸ்டேட் ஆஃப் சிக்கிம் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சிக்கிம் பார்த்தீங்கன்னா, ஸோ நேபாளி, ஸோ பூட்டியா அண்ட் ஆல்சோ லெப்சா அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் அபிஷியல் லாங்குவேஜா யூஸ் பண்றோம். அதே மாதிரி அந்த பிரைமரி ஃபேக்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது த பீப்புள் ஆஃப் சிக்கிம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 எதனிக் குரூப்னு சொல்லலாம். 3 வகையான மக்கள் அங்கே எதிர்பார்க்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நேபாளி, ஸோ பூட்டியா அண்ட் ஸோ லெப்சா. இப்போ நம்ம லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தோம் இல்லையா, ஸோ லெப்சா, பூட்டியா, அதே மாதிரி நேபாள், இந்த 3 இருக்கு. இந்த 3 அபிஷியல் லாங்குவேஜா சிக்கிம்ல இருக்கு அண்ட் இங்கிலீஷும் அபிஷியல் லாங்குவேஜா சொல்றோம். 3 கைண்ட் ஆஃப் கன்சிஸ்ட் ஆஃப் எதனிக் குரூப்ஸ் வந்து நம்ம இவங்களே கால் பண்றோம். அதே மாதிரி ஃபோக் டான்சஸ், த ஃபேமஸ் டான்சஸ் வித் ரெஸ்பெக்ட் சிக்கிம். நம்ம எப்படி பொங்கல் சொல்றோம்ல, ஸோ பரதநாட்டியம் சொல்றோம்ல, அது போல அங்க வந்து ஃபோக் டான்சஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரா அங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் வெரி ஒரு விஷுவலைஸ்டு ஃபீஸ்ட் சைட்னு நம்ம சொல்ல முடியும் சிக்கிமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்முடைய ஸ்டேட் அனிமல் பாத்தீங்க அப்படின்னா ரெட் பென்டா. ஸோ உங்களுக்கு பிக்சரேஷனா காட்டியிருக்கேன், உங்களால பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன், மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிக்சரேஷனா காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இவருடைய ரிவர் சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த மோஸ்ட் இம்பாக்ட், நான் இப்பெல்லாம் நிறைய ஃபேக்டா பேசிட்டே வரோம் இல்லையா, நிறைய ஃபேக்ட் பேசியிருக்கோம். இப்போ மெயின்ஸ்ல வந்து டிஸ்பியூட்டா பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார் டிஸ்பியூட்டை நம்ம பேசலாம். எதெல்லாம் பேசலாம்,
ஸோ 1967 இருக்கக்கூடிய நதுலா பார்டர் சைட்டை நம்ம பேசலாம். அதே மாதிரி 1914 இருக்கக்கூடிய ஒரு மெக்மோகன் சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு சிம்லா கன்வென்ஷனா ஒரு உடன்படிக்கை, சிம்லா ஒப்பந்தம் மூலியமா அவங்க மெக்மோகன் ஒரு ஃபார்மேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப டீடைல்டா மெயின்ஸ் எழுத முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரீட்டி மீன் வாட்டர் ரிவர்ஸ் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ தெர் ஆர் டூ மேஜர் ரிவர் இன் தட் சிக்கிம். நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா டீஸ்டா அண்ட் ஆல்சோ ரங்கீத். ஸோ டீஸ்டா இஸ் ஒன் ஆஃப் த லெஃப்ட் ரைட் river side of that Brahmaputra. So Teesta is one of the right tributary of Brahmaputra. At the same time, Rangit நம்ம river சொல்றோம் இல்லையா, it originates in that Sikkim at that tributary of Teesta. எப்படி பிரம்மபுத்திரால இருந்து ட்ரீஸ்டான ஒரு ரிவர் பிரியுதோ, ட்ரீஸ்டால இருந்து ரங்கீத் அப்படிங்கிற ரிவர் பிரியுது நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டீஸ்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the river of Teesta so is one of the most continuous issues between the India and Bangladesh conflict. இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இந்த வாட்டர் ஃப்ளோட்டிங்ல ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அது பங்களாதேஷ்க்கு பெங்கள போய் அது என்ன ஆகும்னா, அந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது பிரம்மபுத்திரா வந்து பிரிஞ்சு வந்து மறுபடியும் அது சிக்கிம் பார்டர் எடுத்து பங்களாதேஷ்குள்ள போய் மறுபடி பெங்கால்ல வந்து அது பே ஆஃப் பெங்கால்ல கலந்துரும். ஸோ அதனால சிக்கிம் அண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சிக்கிம்க்கும் பங்களாதேஷ் நடுவில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வாட்டர் கான்ஃபிளிக்ட் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் மெயின்ஸ்ல ப்ரீவியஸ் நிறைய கேட்டது தான். எப்படி வந்து இப்போ நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு டிஸ்பியூட் சொல்றோமோ, அதே போல சிக்கிம்லையும் ஸோ டீஸ்டா ரிவர் வாட்டர் கன்ஃபிளிக்ட் இருக்குங்க வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அண்ட் ஆல்சோ பங்களாதேஷ்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட் இஸ் தட் அப்படின்னா ஸோ பாக்யாங் ஏர்போர்ட், ஸோ இது வரைக்கும் ஏர்போர்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படின்னா அது நம்ம வந்து பாக்யாங் ஏர்போர்ட் இன் சிக்கிம்ல சொல்ல முடியும். 2017-18 நினைக்கிறேன், இப்போ ரீசெண்டா அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க டெய்லி ஹெலிபேட் சர்வீஸ் உண்டு. அதே மாதிரி நேஷனல் ஹைவே வந்து நம்பர் 10 வித் ரெஸ்பெக்ட் டு தட். ஸோ சிலிகுரு டு கேங்டாக். சிலிகுரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சிலிகுரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது சிக்கிமுக்கும் வங்கத்துக்கும் பேயா பெங்காலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பார்டர் தான் இது. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா சிலிகுரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்திய சீன எல்லை இருக்கக்கூடிய ஒரு லைக்வைஸ் சாரி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் சிக்கிமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ சிலிகுரி நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இதுக்கு நல்ல ஒரு ஒரு நேஷனல் ஹைவே இருக்கு அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க. ஸோ இந்த பிரைமரி ஃபேக்டர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேட் விட் ஆஃப் த சிக்கிம்ல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக்வைஸ் பிரைமரி ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல சிக்கிம் அப்படிங்கிற ஸ்டேட்ஸ் எப்போ இந்தியாவில் வந்து மெர்ஜ் பண்ணாங்கன்னா 1975 22nd ஸ்டேட்டா ஸோ மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம் பை வே ஆஃப் 36 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 ஃபுல் ஃபிளஜ்டு ஸ்டேட். அதுக்கு முன்னாடி 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 1974ல நம்ம வந்து என்னன்னா அசோசியேஷன் ஸ்டேட்டாக தான் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொடக்டட் ஸ்டேஜில் தான் அது இருந்தது. ஸோ பிரிட்டிஷ் ஏராலையும் அதே தான் கான்செப்ட் தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொனார்கி நம்ம சொல்கிறோம். தட் மீன் மொனார்கி அப்படின்னா கிங் ஆஃப் சோக்கியால், ஸோ அவங்க ரூலிங்ல இருக்கக்கூடிய ஒரு சைட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ சிக்கிமை பொறுத்த வரைக்கும் 1975லேருந்து 1950 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதனால ஒரு கிரிட்டி ரிசீவ் ஃப்ரம் த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா சிக்கிமோட கவர்னர் நேம் யோசிக்கலாம், ஓம் பிரகாஷ் மேத்தூர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து பிரேம் சிங் தமாக். ஸோ இதெல்லாம் மறக்க வேண்டாம், எஸ்எஸ்சி மாதிரி கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரைமரி ஃபேக்ட்ல சிக்கிமோட பவுண்டரிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜாகிரபிக்கல் வியூவில் வெஸ்ட் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் என்னென்ன இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் அண்ட் லீஸ்ட் பாப்புலேஷன் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க் யுனெஸ்கோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி கேபிட்டல் வந்து கேங்டாக் நம்ம சொல்லியாச்சு. டைப் ஆஃப் த பீப்புள் பத்தி அண்ட் அபிஷியல் லாங்குவேஜஸ் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ லெப்சா பூட்டியா அண்ட் ஆல்சோ நேபாளி இங்கிலீஷ்னு சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸான டான்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்சஸ் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி அனிமல் ஆஃப் தட் ஸ்டேட் அனிமல் கேட்டால் ரெட் பெண்டகான் சொல்லிட்டோம். ஸோ அதே போல என்னென்ன ரிவர் சைட்ஸ் இருக்குன்னு கேட்டால் டீஸ்டா அண்ட் ஆல்சோ ரங்கேட். அது போல என்ன கன்ஃபிளிக்ட் இருக்குன்னு கேட்டால் வித் ரெஸ்பெக்ட் டு தட் டீஸ்டா ரிவர் வாட்டர் கன்ஃபிளிக்ட் இன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆல்சோ பங்களாதேஷ்.
ஸோ கண்டினியூஸ் இஷ்யூ நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதே மாதிரி இட்ஸ் அ ஃபுல் ஃபிளஜ்டு ஆர்கானிக் ஸ்டேட் ஃப்ரம் 2016 நம்ம சொல்லியாச்சு. அதே மாதிரி பேங்டாக் ஏர்போர்ட் வந்து த ஃபர்ஸ்ட் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இன் சிக்கிம் சொல்லியாச்சு. கான்ஸ்டன்ட் வியூ ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வியூ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. வாட் ஹேப்பன் 1967 பிட்வீன் இந்தியா சைனா, 1967 நடந்தக்கூடிய ஸோ நதுல்லா, ஸோ சோலா நதுல்லா கிளாஸஸ் வந்து என்ன பார்டர் டிஸ்பியூட் ஆச்சு, லைன் வந்து மெக்மோகன் லைன் என்ன டிஸ்பியூட் ஆச்சு, சிம்லா கன்வென்ஷன் என்ன டிஃபைன் பண்ணாங்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எஸ். ஸோ கடைசி என்ன டிஸ்கஷன் அப்படின்னா இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே நரேந்திர மோடிஜி வந்து வெறும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லல, சில குவாட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி ஹாஸ் டிஸ்கிரைப்டு சிக்கிம் அஸ் தட் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் வித் நேச்சர் அப்படின்னு நல்லான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருங்க. சைட்டிங் இஸ் அ ஹை பெர் கேபிட்டா இன்கம், 100% ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் அண்ட் கமிட்மெண்ட் டு என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. நல்ல குவாட்டான வார்த்தை அது. He had described Sikkim as that model of that டெவலப்மெண்ட் வித் நேச்சர் அப்படிங்கிறது தான் ஏன் சொன்னார் அப்படிங்கிற காரணம்னு சொல்றோம். ஸோ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பெர் கேபிட்டா இன்கம், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் 100% ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் அண்ட் ஆல்சோ கமிட்மெண்ட் டு தட் என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரைம் மினிஸ்டர் ஹனரபிள் நரேந்திர மோடிஜி ஹேஸ் பிரைஸ் த பீப்புள் ஆஃப் சிக்கிம் ஃபார் தியர் டெமோக்ராட்டிக் டெசிஷன். ஏன் அப்படின்னா ஒரு வாக்கு எடுக்கும் போது இல்லை, ஸோ 97% voters supported to move into that India அப்படிங்கிறது தான். சிக்கிம் chose a democratic future and become not just geographically but emotionally a part of India's all. So emotionally is one part of India, Sikkim அப்படிங்கிறது தான். The Prime Minister Narendra Modi said that. Referring to that 1975, so referendum அதாவது அந்த வாக்கெடுப்பு referendum 1970 voters supported to move into India அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைனல் குவார்ட் ஆஃப் தட் ஹனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அப்படிங்கிறது தான். ஒரு நியூஸை எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது போல இப்போ நீங்க இது மாதிரி என்ன நியூஸ் எடுக்கலாம்னு பார்த்தா, இப்போ தெலுங்கானா வந்து ஸ்டேட் குட் ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க ஜஸ்ட் 2 days பேக். அப்போ தெலுங்கானாவோட ஸ்டேட் குட்டை நம்ம எழுதி பார்க்கலாம், என்னென்ன பிரைமரி ஃபேக்ட் இருக்கு, கான்ஸ்டியூஷனல் வியூ என்ன இருக்கு அப்படின்னு பிரிச்சு எழுதினீங்கன்னா ஒரு ஃபைண்டிங் நம்மளால வர முடியும். ஸோ இது ரிலேட்டடா என்ன மாதிரி யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் வித் யூ. எஸ். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு வாட் பண்ணியிருக்கேன். போத் ஆர் previously asked question into the prelims examination UPSC. The first question பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் வியூ டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ 2018 கேட்டதான். சிக்கிம் வாஸ் பிகம் அசோசியேட் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் யூனியன் த்ரூ எப்போ அசோசியேட் ஸ்டேட்டா எப்போ மாறினாங்க அப்படிங்கிறது தான். 36th அமெண்ட்மெண்ட் 1975 சொல்லிட்டோம், அது வாய்ப்பு இல்லை. 34th அமெண்ட்மெண்ட் 1974 தான் அசோசியேட் ஸ்டேட். 36th என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டேட்டா நம்ம அதை மாத்திடுறோம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு த ரிவர் டீஸ்டா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். த சோர்ஸ் ஆஃப் ரிவர் டீஸ்டா இஸ் தி சேம் அஸ் தட் பிரம்மபுத்திரா பட் ஃப்ளோஸ் த்ரூ சிக்கிம். அது ஃபுல்லா சிக்கிம்ல வரலங்க, ஏன்னா அது ஒன்று பார்த்து தான் அது பிரிஞ்சுதான் வரும் இல்ல. ஸோ அதே மாதிரி ரிவர் ரங்கீத் ஆரிஜினேட் இன் சிக்கிம் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப் த ரிவர் டீஸ்டா. நம்ம சொன்னோம் பிரம்மபுத்திரா ட்ரிபியூட்டரி தான் நம்ம டீஸ்டா சொல்றோம், டீஸ்டாவோட ட்ரிபியூட்டரி தான் நம்ம ரங்கீத் சொல்றோம். ஸோ ரிவர் டீஸ்டா ஃப்ளோ இன்டு பே ஆஃப் பெங்கால் ஆன் தி பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். இல்லைங்க, ஸோ அது பங்களாதேஷ் இந்தியா பார்டர்ல அது இல்லை, இந்தியா பார்டர்ல தான் அது போகுது. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஸோ போத் ஆன்சர் பி இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தான். இந்த பிடிஎஃப் வெப்சைட்லேயே ஷேர் பண்ணுவாங்க, உங்க வாட்ஸ்அப் லிங்க்லேயே ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ கேட்டு முடிச்சவங்க கொஞ்சம் பிடிஎஃப் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரை டு கன்வே வித் யூ அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி நல்ல சப்ஜெக்டோட மறுபடியும் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் சார். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் ஆல் ஆஃப் யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.